ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள் தன்னை தருகின்ற நாள் இதுவே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள் தன்னை தருகின்ற நாள் இதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள் தன்னை தருகின்ற நாள் இதுவே. மங்கள ஆரத்தி எடுத்தும் மை அழைத்தோம், ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் மை அழைத்தோம், ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் என்ற திருத்தூதர் பவுலின் பொன்மொழிக்கேற்ப நாம் எல்லோரும் உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்க தேவையான ஆசிரை தருவது திருப்பலி என்பதை எடுத்தியம்பும் விதமாக இப்பொழுது குத்துவிளக்கின் ஒளியேற்றுவோம். புனித பொன் செபஸ்தியாரின் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் சிறப்பானதொரு மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை தந்துள்ள ஆயர் செயலரும் ஆயர் இல்ல பொறுப்பாளருமாகிய அருட்பணி எஸ். பிரிட்டோ பிரசாத் அடிகளார் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஃபாதர். குத்துவிளக்கின் 2ஆம் திரியின் ஒளியேற்ற நமது பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜோசப் இன்பராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஃபாதர். 3ஆம் திரியின் ஒளியேற்ற புனித அந்தோனியார் கிளை கோவில் கமிட்டி தலைவர் திரு லூர்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி சார். 4ஆம் திரியின் ஒளியேற்ற புனித சக்தி நிறை செபஸ்தியார் கிளை கோவில் கமிட்டி தலைவர் திரு பிரதீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி சார். குத்துவிளக்கின் 5ஆம் திரியின் ஒளியேற்ற நமது செக்ரிஸ்டர் திரு அலங்காரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அப்பா. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும்
ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க அருட்தந்தையருக்கும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் புனித பொன் செபஸ்தியார் பக்தர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வீரத்திற்கு புகழ்பெற்ற புனித செபஸ்தியார் புதுமைகளுக்கும் புகழ்பெற்றவர். நோய் நொடிகளை குணப்படுத்திலும் தீராத துயரை தீர்த்து வைப்பதிலும் வல்லவர். இவர் வாழ்ந்த காலத்தில் எண்ணிக்கை இல்லாத புதுமைகளை செய்திருக்கின்றார். இவர் மறைச்சாட்சியான பிறகு ரோமாபுரியில் விஷக்காய்ச்சல் என்னும் கொள்ளை நோய் கட்டுக்கடங்காமல் பரவி ஏராளமான மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புனித செபஸ்தியாருக்கு பீடம் எழுப்பிய பின் கொள்ளை நோய் நீங்கியதாக அவர் வரலாற்றில் காண்கின்றோம். நம் புனிதர் தம்மை நாடி தேடி வரும் பக்தர்களை கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பவராய், விபத்து, ஆபத்து மற்றும் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி செல்பவராய், குறிப்பாக சாத்தானின் தீய சக்திகள் எதுவும் அணுகாத வண்ணம் பாதுகாக்கின்ற புனிதராய் இவர் திகழ்கின்றார். இப்புனிதரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட பல நன்மைகளுக்கு நன்றியாக இவரை மகிமைப்படுத்த புனிதருக்கு தேர் எடுத்து கொண்டாடுகின்றோம். ஆகவே புனிதரைப் போல நாமும் இறை நம்பிக்கையில் உறுதிப்படவும் புனிதரைப் போல வாழவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வில் கலந்து கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனம் அருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
உமக்கு நன்றி நவில்கின்றோ. ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்தராண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ள நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 முதல் 16 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம் எல்லாமே எல்லாமே நீ அல்லவா இருத்தலும் இயக்கமும் வருமல்லவா அன்பாகி அருளாகி உலகாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய் பாதைக்கு விளக்கானாய் எல்லாமே எல்லாமே நீ அல்லவா இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உனக்காலம் இறைவா அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம் அல்லேலூயா 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 ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறை திருவார்த்தைகள் 13 17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது
அல்பேவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்தபோது வழி தண்டுபவர்களும் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விரைந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வழி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயர் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வழி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையர் சார்பாகவும் என் சார்பாகவும் பொன் செபஸ்தியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஏன் நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கோம்? இப்படி ஒரு கேள்வியாப்பா அது. இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா சொல்கிறீங்க, வெரி குட். திருவிழானால மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லா நாளும் திருவிழா கொண்டாடணுமா அப்படின்னு இல்லை. தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்க. இதுதான் இயேசுவிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். பொன் செபஸ்தியாரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய நவநாள் ஜெபங்களில் வாசிச்சிருப்போம், இங்கே பூசைக்கு வரவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் பொன் செபஸ்தியாரை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ரிப்பீட்டட் ஆகும். இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிறேன். பொன் செபஸ்தியாரை பற்றி. பொன் செபஸ்தியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவ்வுலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று சேமாக இருக்கும், இணையாக இருக்கும். அது என்ன? அவருக்கு இவருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை. பொன் செபஸ்தியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும். சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு, பங்கு தந்தை அவர்கள் பரிசு கொடுப்பார். என்ன விழாவில் அம்பு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேற 3 அம்பு விட்டாங்க. தம்பி ஹார்ட்டில் ஒரு அம்பு தாயா. அப்புறம் பொன் செபஸ்தியாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது 33 ஆண்டுகள் மட்டுமே. சரி, ஓகே, நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. திருவிழா எதற்காக கொண்டாடுகிறோம்? திருவிழானாலே ஒரு 4 சா ரொம்ப முக்கியமாக இருக்கும். சா 4 சா, அது என்னென்ன சான்னு நினைக்கிறீங்க? திருவிழானாலே அந்த 4 சா இல்லாமல் திருவிழாவே இருக்காது. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? மணப்பாறையில் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். நம்ம எப்படி செபஸ்தியாரும் அந்தோனியாரும் நம்ம கொண்டாடுறோமோ அதே போல் அங்கு 18 கிளை பங்குகள் இருக்கிறது. மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே செபஸ்தியார் இருப்பார், அந்தோனியார் இருப்பார், சந்தியாகப்பர் இருப்பார். எந்த ஃபீஸ்ட் வருதோ அந்த இதுக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. ஒரு கிளைப்பங்கு குடும்பங்கள் என்பது கம்மியாக தான் இருந்தது. அந்த கிளைப்பங்குலேருந்து வந்து சாமி சப்பரம் மந்திரிக்கணும், வந்து மந்திரிங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், உங்கள் ஊரில் பூசை வச்சு ரொம்ப நாளாச்சு, திருவிழாவாக வேறு இருக்குது, ஒரு பூசையை ஒன்று வச்சு விட்டு நாங்கள் சப்பரத்தை மந்திரிச்சிடுறோன்னு. எதுவாக இருந்தாலும் 6:45 முன்னாடி முடிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் 6:45 முன்னாடி முடிச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி போகாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நைட்டு 10 மணிக்கு முன்னாடி தான் ஆடல் பாடல் நடத்தணுமா,
பர்மிஷன் அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. 10 மணிக்கு மேலே ஆடல் பாடல் நடத்த முடியாது. நீங்கள் ஒரு 6:30க்கு முன்னாடி திருப்பலியை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பாடு அதை முடித்ததையும் நாங்கள் ஆடல் பாடலோடு தேர் இழுத்துட்டு வந்துடுவோம். ஒன்று ஃபஸ்ட்டு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். திருவிழானாலே சாப்பாடு வேணும். அடுத்தது சரக்கு வேணும். சாப்பாடுனா சரக்கு இருக்கணும். அடுத்தது சாப்பாடும் சரக்கும் வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? நமக்கு சும்மா இருக்க தோணாது. ரோட்டில் போகிறவங்கள சண்டை இழுக்க தோணும். அது எல்லோரும் இருந்தாலும் கடைசியாக நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய சப்பரம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் திருவிழா. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா என்பது உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது தவறு. இந்த குறிக்கோளை நான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு வந்ததிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது. ஏன் தோன்றியது என்று ஒரு சில வார்த்தைகள். உண்மையான திருவிழா எதற்காக? நன்றி கூறுவதற்காக. இது ஒரு நன்றியின் விழாவாக இருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக நம்ம எவ்வளவோ நன்மைகள் பெற்றிருப்போம். சிறப்பாக இந்த புனிதர் வழியாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து நான் நன்றி கூறுகிறேன். நன்றியின் விழா. இரண்டாவதாக எதற்கு? ஒரு வருஷம் மட்டும் காத்தா பத்தாது, வருகின்ற வருடத்திலும் என்னை தொடர்ந்து நீர் காக்க வேண்டும், தொடர்ந்து பல நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், வேண்டுவதற்கான விழா. மூன்றாவது, இந்த புனிதரின் வாழ்விலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? இந்த புனிதர் வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வாக இருந்தது, என்னுடைய வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வாக இருக்கிறது. புனிதர் செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளுமே நவநாளில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருவிவிலியத்தில் எத்தனை முறை அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கு? யாராச்சும் ஒரு கேஸ்? ஃபஸ்ட்டு ஒன்று கேள்வி கேட்டேன், சொல்லலை. இந்த இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நானே ப்ரைஸ் கொடுக்குறேன். திருவிவிலியத்தில் எத்தனை முறை அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே அப்படின்னு இருக்கு? ஏன்னா எழுதி வச்சுருக்கீங்க. 365. சூப்பர், வெரி குட். எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. எல்லாரும் சொன்னாங்க 365 நாட்களும் அது அத்தனை தடவை அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே இதெல்லாம் சேர்ந்து, அதாவது துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம பயப்படாதே அப்படிங்கிறது ஏதோ கடவுள் ஒரு நாள் மட்டும் நம்மை பார்த்து சொல்லவில்லை. மாறாக இந்த நாட்கள், ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் பயப்படாத, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல தான் செபஸ்தியாரும் துணிவோடு இருக்கிறார். போர் வீரராக இருக்கிறார். போரில் அடிபட்டு காயப்பட்டு இருக்கக்கூடிய சக போர் வீரர்களுக்கு ஆறுதல் செய்தியை மட்டும் சொல்லவில்லை, மாறாக அவர்களுக்கு துணிவை ஊட்டுகிறார். நம்ம திருக்குழும மன்றாட்டு நம்ம வாசிப்போம். இந்த சாமியார் மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மன்றாட்டுக்களும் அடுத்தது இன்றைய புனிதருடைய மன்றாட்டையும் நம்ம வாசிப்போம். அப்படி வாசிக்கின்ற மன்றாட்டு, ஆண்டவரே எங்களுக்கு மன துணிவை தாரும். எது சிறந்தது? துணிவை தாரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கணும். செபஸ்தியார் துணிவோடு செயல்பட்டார். அரசருக்கு எதிராகவும் எவ்வளவோ துன்பங்கள் வந்தபோதும் கூட அவர் துணிவோடு இருக்கிறார். தான் துணிவோடு இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற நபர்களுக்கும் சக வீரர்களுக்கும் துணிவை கொடுக்கின்றார். நமது துணிவு எவ்வாறாக இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி துணிவோடு இருக்கிறோம்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரிகிறது. நல்லா தெரியுதா? இப்போ நல்லாவே தெரியும், ஏன்னா லைட் இல்லை, ஒளி இருக்குது, அதனால் நல்லா தெரியும். இந்த குத்து விளக்கை தயார் செய்வதற்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம்.
நாமும் நமது வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அப்படின்னு என்ன செய்வோம்? பல்வேறு ஏற்பாடுகளை செய்வோம். இந்த வருடம் இதை செய்ய போகிறோம், அந்த வருடம் அதை செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் செய்ய போகிறோம், அப்படியெல்லாம் செய்ய போகிறோன்னு எப்படி இந்த குத்து விளக்கிற்கு அலங்காரம் செய்திருக்கிறார்களோ அதே போல் நமது எண்ணத்திற்கு நாம் இறை கொடுப்போம், உணவை கொடுப்போம். முடிஞ்சிருச்சு. அடுத்தது குத்து விளக்கு ஏற்றுறோம். நம்ம செய்ய வேண்டிய செயலை ஆரம்பிக்கிறோம். நம்ம மனசில் நினச்சிருப்போம்ல இதெல்லாம் செய்ய போகிறோம் இந்த வருடம்னு, நினச்சது அலங்காரம் பண்ணது, செய்ய ஆரம்பிப்பது அந்த ஒளியை ஏற்றுகின்ற நிகழ்வு. ஒருவேளை இந்த ஒளி ஏற்றுவதிலே நிறைய பிரச்சனை வரும். என்ன கூப்பிடலை, என்ன ஒதுக்கிட்டாங்க. ஒன்று இங்கே அப்படி கிடையாது, நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ரெண்டாவது, திரி ஏற்றுகின்ற பொழுது ஒருவேளை அணைந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல, திரி அணைஞ்சு போச்சு. ஏற்றுகின்ற பொழுது கொஞ்ச நேரம் ஆனதையும் அது எரியுதா எரியலையா, அணைஞ்சிச்சா அணையலையா, ஒன்றையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்மளுடைய செயல் அதிலிருந்து அடுத்ததுக்கு மாறிடும். நம்ம துணிவும் நம்ம எடுக்கின்ற ஒரு செயலை செய்ய வேண்டுகின்ற துணிவு என்பதும் இவ்வாறு தான். செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி பல ஏற்பாடுகளை செய்கிறோம். செய்ய தொடங்கின உடனே அதை அப்படியே மறந்துடும். எப்படி இந்த குத்து விளக்கு ஏற்றுற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஏற்றி முடித்ததையும் காற்றடிச்சு அணைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அதே போல் தான் நம்ம துணிவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பொன் செபஸ்தியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களையும் துணிவோடு இருந்தார். அதுக்கு ஏற்பாடு செய்தும் துணிவோடு செய்து கொண்டிருக்கிறார். நமது வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நம்ம செபஸ்தியார்கிட்ட கேட்க வேண்டியது, செபஸ்தியாரே எனக்கு துணிவை தாரும். ஒன்றும் இல்லை, சின்னசாமியாராக தான் இருக்கிறோம், ஆயரின் செயலராகத்தான் இருக்கிறோம். ஆயர் இல்லத்தில் ஒரு பணிகள் செய்யணுன்னாலும் அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னதான் இருந்தாலும் பல்வேறு அருள் பணியாளர்களிடம் ஆலோசனை கேட்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று எண்ணிய பிறகு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதன் பிறகே செயல்கள் செய்யப்படும். அதற்கும் நமக்கு துணிவு தேவை. இதை செய்ய போகிறோம் என்கின்ற தெளிவு தேவை. அதற்கான துணிவு மிகவும் தேவை. செபஸ்தியார்ட்ட வேண்டுங்க. இந்த புதிய வருடத்தில் உங்களுடைய பூச கருத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நன்றியின் விழா பூச கருத்து அது கரெக்டாக எடுத்து கொடுக்குது. இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செபஸ்தியாரே என்று நீங்கள் நன்றி கூறுவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இரண்டாவது வேண்டுதல். வருகின்ற ஆண்டு நல்லபடியாக இதே வளமையும் செழுமையும் இன்னும் ஒருபடி நான் வாழ்கின்ற இந்த வாழ்விலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நான் நகர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஏக்கமும் வேண்டுதலாக நீங்கள் அறிக்கையிட்டதையும் நான் பார்த்தேன். மூன்றாவது, அவரிடமிருந்தும் நான் கற்றுக்கொண்டது. எனக்கு பிடித்தது இந்த துணிவு. ஒருவேளை உங்களுக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நீங்கள் இந்த மறையுரைகளில் கேட்ட ஏதோ ஒன்று உங்களிடம் பிடித்திருந்திருக்கும். அதை உங்களது வாழ்வாக்குங்கள். இந்த குத்து விளக்க போல ஏற்றி வச்சுட்டு ஒரு நேரத்தில் அணைஞ்சதையும் தூக்கி போடாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு செபஸ்தியார் வழியாக இந்த துணிவை வேண்டுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வருகின்ற இந்த ஆண்டு இறைவன் நமக்கு செபஸ்தியார் வழியாக துணிவை கொடுத்து நமது வாழ்வை சிறப்பிக்கட்டும். ஆமீன். மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும் என்று கூறிய ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொரு கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் இறைப்பணியில் பிரமாணிக்கத்துடன் பணியாற்றவும், மேலும் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு இறைவா, இன்று திருப்பலியில் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் அருட்தந்தை எஸ் பிரிட்டோ பிரசாத் அடிகளார் அவர்களையும் அருட்தந்தை எக்ஸ் ஃப்ளோமின்ராஜ் அடிகளார் அவர்களையும் அருட்தந்தை ஏ ஜோசப் இன்பராஜ் அடிகளார் அவர்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தங்கள் அருட்பணியில் சிறந்து விளங்கவும் யாதொரு தீமைகளும் அவர்களை அணுகாத வண்ணம் நீங்கள் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று உமது கட்டளைக்கு கீழ்ப்படித்து எங்கள் பெற்றோரை நாங்கள் எப்போதும் மதித்து நடக்கவும், மேலும் அவர்களின் வயதான காலத்தில் அவர்களை அதிகமாய் அன்பு செய்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நல்ல மனதை எங்கள் அனைவருக்கும் நீர் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விரும்புகிறேன் குணமாகு என்ற இயேசுவே, இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவிலும் சிகிச்சை பெறும் அனைத்து உடல் நலமில்லாதவர்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு விரைவில் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து அவர்களின் இயல்பு நிலைக்கு திரும்பி நலமுடன் வாழ கிருபை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கைகளை கூப்பி மௌனமாக நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் மன்றாட்டுகளாக எடுத்து வைத்த அனைத்து மன்றாட்டுகளையும் சிறப்பாக இந்த நேரத்தில் உமது இல்லத்திலிருந்து எங்களது உள்ளத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் சிறப்பாக நாங்கள் நவநாளாக கொண்டாடுகின்ற பொன் செபஸ்தியாரிடமிருந்து நாங்கள் துணிவை பெறவும், அந்த துணிவு நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்வில் இருந்து இன்னும் ஒருபடி மேலே எங்களை உயர்த்தவும் நாங்கள் வேண்டுகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் நீர் எங்களுக்கு தந்தருள உம்மிடம் வேண்டுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, நிறைவினை காண விளைகின்றே. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அளிக்கும் இப்பலி பொருள்களால் நீர் உண்மையிலேயே மனநிறைவடைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் புனித செபஸ்தியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி பற்றன்புடன் அதில் நாங்கள் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் அவர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மீது சாட்சியாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரிக்கராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆயரோடும் திரு அவை அன்பிலே நிறைவுபெற செய்தருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் திருப்பலிலே உபயம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கொடுக்கிறோம். ஆண்டவர் திருப்பலி நிறைவேற்றிய ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களில் நீ செய்த நன்மைகள், வரங்கள், கொடைகளுக்காக இறைவா பொன் சொல்லையாக பெற்றுக்கொண்டு தெய்வமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, அவருடைய சுகத்தையும் பலத்தையும் வலிமையையும் ஆற்றலையும் அவர் தரமுடைய ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் நிறைவாக தந்திரல பார்த்து மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, நாளிலே தேர்பவனி வேலையிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்து நிறைந்த இயற்கை சூழ்நிலைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நிறைய எங்களுக்கு நிறைந்த ஆசிரமான இந்த மழையை கொடுத்ததற்காகவும் நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவும் நன்றி கூறி தேர்பவனி சிறப்பாக நடைபெற நிறைய எங்களோடு இருந்து செயல்பட அனைத்து மக்களும் பவனியோடு வந்து இறுதியிலே நக்கலை ஆசிரியரோடு பங்கு கொள்ளக்கூடிய ஆசீர்வாத அருள தேவையான அருள்வர்களை நீங்கள் தரவிட வேண்டி சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக பானை சுழத்தில் எப்போ கொடுத்து மன்றாடுவோம். மேலும் உயிர்த்திலும் மீதி நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சம்மரியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். ஆர்மேகம் பாடும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான்
இங்கு உளமாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண நிலத்தோடு உனை தேடினே. வெளியிலும் நீங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தேர்பவனி நாளில் இறைவன் அருள் மலையை விண்ணகத்திலிருந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். லேசா போட்டுவிட்டுருக்கு. இருந்தாலும் நம்முடைய மக்கள் அதற்கு சளைத்தவர்கள் இல்லை. எல்லாருமே தேர்பவனி போவீங்க, எல்லாருமே திரும்பி வருவீங்க, நற்கலை ஆசிரியர் முடிச்சு தான் எல்லாம் வீட்டுக்கு போவீங்க. அது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு அருளுரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை பிரிட்டோ பிரசாத் அவர்கள் நம்முடைய திருச்சி ஆயருடைய தனிச் செயலராகவும் ஆயர் இல்லத்தினுடைய பொறுப்பாளராகவும் மினிஸ்டர் தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆயர் பணியில் தன்னுடைய மிக பெருமையான பங்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். வயோதிக குருக்களை பார்ப்பதிலும் குருக்களுக்கு உணவு கொடுக்க திட்டமிடுதலும் ஆயிரம் சந்திப்புகளை குருக்களாலும் சரி இறைமக்களாலும் சரி அங்கே அனுப்புவதும் அவருடைய சிறப்பான பணியாகும். அவை அழைத்த பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டார்.
ஆகவே இந்நேரத்தில் தந்தையவர்களை நான் வாழ்த்துகிறேன். பல்வேறு பங்களிலே பணியாற்றி தற்பொழுது ஆளுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆயுளத்திலே பணியாற்றுவது எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. அதையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே அழைத்த பொழுது அன்போடு வந்து திருவிழா நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருக்கிற பாஸ்துக்குரிய அருட்தந்தை பிரிட்ட பிரசாத் அவர்களுக்கு நம்முடைய சோர் பால் குலசேகரன் பொன்னாடை பொறுத்து மகிழ்விப்பார்கள். தந்தைக்கு ஷீல்டு வழங்குபவர் செல்வி ரிச்சர்ட். அந்தோனியார் கிளைக்கோயில் பங்கு திவ்யநாதன் அவர்களுக்கு பீட்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார். சக்திநிறை சௌஸ்தியார் ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு லாரன்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக கரவொலி எழுப்பி திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஜோராக கைத்தட்டுங்க. இதே மகிழ்ச்சியோடு வருகிற ஆண்டு முழுவதும் நீங்கள் பயணிக்க தொடர்ந்து நானும் ஜெபிக்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான செபஸ்தியார் எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மனவலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவியாரின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு ஆண்டவரே, இது ஒரு மாலை வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக தோட்டாய் பிள்ளையாக இருந்து ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த சப்பரத்தை நீர் ஆசிர்வதியும். சிறப்பாக இதில் வீற்றிருக்கக்கூடிய மறைசாட்சியான புனிதரான செபஸ்தியாரின் திருவுருவம் நாங்கள் குடியிருக்கின்ற பகுதிகளை சுற்றி வர இருக்கின்றது. இந்த தேய்ப்பவழி செபஸ்தியாருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் சுற்றி வருகின்றதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், அவர்களின் குடும்ப தேவைகள், எவ்வாறு செபஸ்தியார் அனைவருக்கும் துணிச்சலை கொடுத்தாரோ அதே செபஸ்தியார் இந்த உலகில் நாங்கள் வாழ்வதற்கான இன்னும் சிறப்பான வாழ்வு வாழ்வதற்கான துணிச்சலை எங்களுக்கு கொடுக்கவும், எங்களை வழி நடத்தவும்
அவர் வாழ்ந்த வாழ்வு போல உண்மையான நேர்மையான வாழ்வு நாங்களும் வாழவும் இந்த தேடி வருகின்ற பகுதிகள் அனைத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லா மதத்தினருக்கும் நல்ல அருளையும் ஆசிரியை கொடுக்கவும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் வளமுடன் செழிப்புடன் வாழவும் தேவையான அருளை அவர்களுக்கு கொடுக்க உண்மை வேண்டுகின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆட்சி அருள்மிக்க பெற்ற வரையில் வாழ்ந்து ஆண்டவர்களே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஏழாமல் தெய்வம் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த தேரையும் இங்கு குடியிருக்கக்கூடிய நாம் அனைவரையும் இந்த தேர் சுற்றி வருகின்ற அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, பிரபஞ்ச சக்தியாரே, பிரபஞ்ச சக்தியாரே, பிரபஞ்ச சக்தியாரே. அன்புள்ளவர்களே, உங்களது ஆத்மவாய் செலுத்தினர்கள், அனைத்து சிறு பிள்ளைகள், அனைத்து பெண்கள், அனைத்து ஆண்கள், அதன் பெண் தேவரும் அதில் ஜெபம் சொல்லிக்கொண்டு ஜெபமாக செய்து கொண்டு பாடல்பாடி செல்ல ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்களிலிருந்து அறுவடை தொழில் கொண்டிருக்கிறார். ஆகவே இதையும் நாம் வைத்துக்கொண்டு தேர்வுடைய விழா பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன்.